எப்பனே யாரு பார்த்தா எனக்கு என்னடா என் காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க போகுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஆட்டிச்சு நாவத்துக்குடா. வேணாம் வேணாம் முடியாது. அந்த யூனிவர்சிட்டிக்காரங்க ஏமாத்திட்டோம் சார். அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து நமக்கு கொடுக்காம ஆப்பு வச்சுட்டேன் சார். நிறுத்தி தொலைங்கடா. என்ன சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு எழுதி அனுப்பிட்டா சார். என்னையா சொல்ற? அந்த டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து இன்னொரு காலேஜுக்கு கொடுத்துட்டாங்க சார். என்னையா உளற? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒருவேளை நம்ம காலேஜ் பொண்ணுங்களை விட அந்த காலேஜ் பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பாங்களோ? விரும்மாண்டி, எனக்கு துரோகம் செஞ்ச அந்த யூனிவர்சிட்டி ஆபீசர்ஸ் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு தூக்குங்கடா, தூக்குங்கடா. பணத்தையும் கொடுத்து பொண்ணுங்களையும் கூட்டி கொடுத்தனடா. அப்புறம் ஏன்டா என் காலேஜுக்கு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுக்கல? ஏன் கொடுக்கல? வேண்டாம் சார், அத பத்தி கேட்காதீங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பேர். நாங்களும் ஜெயில போய் கம்பி எண்ணணும். அத பத்தி கேட்காதீங்க. இப்ப சொல்லல 3 பேரும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க. நான் சொல்லிடுறேன். நிறுத்துடா. யாரா நீ? நான் காத்து கருப்புடா. தப்பு செய்யறவங்களை கொல்றவன்டா. உன்னை கொல்லு வேண்டா. பாத்தியா உங்க ஆளுங்களோட நிலைமைய? இன்னியோட உங்க கதை முடிஞ்சது. உங்க பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு இப்ப ஒருத்த வருவான் பாரு. அண்ணியனா பிதாமகனா இந்தியன். பாடையில போற வயசுல உங்களுக்கு பொண்ணுங்க கேக்குதா? ஏய், அறுத்துறட்டுமா? லஞ்ச பணத்திலேயே ஊர்ன உடம்ப கூறு போடட்டுமா? என்ன ஒண்ணு பண்ணிடாத. யாரா நீங்களா? குச்சிடா, தீ குச்சி. எங்க பேக்ரவுண்ட் தெரியாம விளையாடுறீங்களா? என்ன பேக்ரவுண்ட்? இதுக்கு மேல ஏதாவது பேசுன கை பேசாத, அருவாதான் பேசும். அரசாங்கம் உங்களை நம்பி எவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கு. ஆனா நீங்க பணத்துக்கும் பாட்டிலுக்கும் பொம்பளை சுகத்துக்கும் பதவியை வித்துக்கிட்டு இருக்கீங்களடா. நீங்க செய்யற வேலைக்கு தான் அரசாங்கம் அதிகமான சம்பளத்தையும் சொகுசான வாழ்க்கையும் கொடுத்திருக்க. அப்புறம் ஏன்டா தப்பு செய்றீங்க? இல்ல வெட்டணும். கல்வி தரத்தை ஒசத்தணும்னு அரசாங்கம் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு தப்பான காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கொடுத்து கல்வித்துறையே பாதாளத்துல தள்ள பாக்குறீங்க. விட மாட்டேன்டா. கல்லூரிகள் தரமா இருந்தா தானடா கல்வி தரம் உயரும். இதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எவனோ ஒருத்தன் கோடி கோடியா சம்பாதிக்கிறதுக்காக அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாத்துறீங்களே. உங்களை கொன்னா என்ன? வெட்டவே இல்லை, அதுக்குள்ள என்ன கத்துற? உங்க லீலைகள் எல்லாத்தையும் கேசட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். இத காட்ட வேண்டிய இடத்துல காட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? எங்க வாழ்க்கையே போயிடும். அப்புறம் ஜெயில கம்பிதான் எண்ணணும். பணம்னு மாணவர்களோட உயிரை குடிச்சுக்கிட்டு இருக்கிற எந்த காலேஜுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து தரக்கூடாது. சரியா?
இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போனோம் சார். யாரா அவன்? யார் அவன்? குச்சி தீ குச்சின்னு சொன்னா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். குச்சி தீ குச்சின்னு சொன்ன உனக்கு தெரியாதே? உனக்கு தெரியாதே? பொண்ணுங்க கிட்ட வீரத்தை காட்டுறது ஆம்பளைக்கு அழகு இல்ல பசுபதி. உன் காலேஜுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்து கிடைக்க விடாம தடுத்தது யாருன்னு தெரியணும்ல. நீயும் நானும் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஐயனார் கோயில்ல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். வா வா வாடா வா. நான் வந்துட்டேன்டா. வெளியே வாடா. என் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்களையே கண்டுபிடிச்சு அழிக்கிறவன்டானா. என் பக்கத்துல இருந்துகிட்டே எனக்கு பள்ளம் தோண்டி இருக்கியே. யாரா நீ? யார் நீ? குச்சி, தீ குச்சி. என்னோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாத்தையும் உடைக்க சொல்லி உன்னை அனுப்புறது யாரா? யாரு? நீ செஞ்ச அக்கிரமம், நீ செஞ்ச அநியாயம், நீ செஞ்ச பாவம் இதெல்லாம் சேர்ந்துதான் என்ன அனுப்பி வச்சிருக்கு உன்னை அழிக்கிறதுக்கு. என்ன அழிக்கிறதுக்கு? நீயா? நீயாடா? தீக்குச்சி சின்னதா தான் இருக்கும், ஆனா அதுல இருந்து வர நெருப்புக்கு உலகத்தையே அழிக்கிற சக்தி இருக்கு. நீ ரொம்ப சாதாரணம். இனிமே இவன் உயிரோடவே இருக்க கூடாதுடா. வெட்டி வீசுங்கடா. Hey! Hey! அடிக்கடி கால்ல விழுந்தவன் இப்ப கால வாரி விடுறானே. இவன் யாரு யாருன்னு உன் மனசு துடிக்குதில்ல. 15 வருஷத்துக்கு முன்னால மக்களோட மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த கவுன்சிலர் அவ தெரியுமா உனக்கு? அவங்கள பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ யாருன்னு தெரியும், நான் யாருன்னு உனக்கு புரியும்.
நினைச்சு பார்